سبيل الدموع سبيل مريح، تنهد يا صاحي كي تستريح، وغص الدعاء الخفي الصريح يسعك الفضاء. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم: قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. புகழும் புகழ்ச்சியும் புகழுக்கு உரித்தானாகிய புகழின் இறைவன், புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக நம் உயிரோடு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்கள் நடைமுறைப்படுத்தியுள்ள இந்த சத்திய இஸ்லாத்தை உண்மையாக ஏற்று நடந்துள்ள மூமினான ஆண்கள் பெண்கள், குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் ஒன்று போலும் இருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக நினைவுமாக. அன்பில் குறித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, அல்ஹம்துலில்லாஹ், புனித மிகுந்த மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். துல்ஹஜ் மாதம் என்பது சிறப்புக்குரியது. ஆனால் அதனுடைய முதல் 10 நாட்கள் அல்லது அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் அது மிகவும் சிறப்புக்குரியது என்பதன் காரணத்தினால் அந்த நாட்கள் மீதான சிறப்புகள், அந்த நாட்களில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மகிமையை நாம் அறிந்திருப்போம், அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்திருப்போம். ஆனால் அந்த ஐயாமு தஷ்ரீக் முடிந்ததிலிருந்து நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, துல்ஹஜ்ஜே போயிருச்சு, துல்ஹஜ்ஜே நிறைவடைந்து விட்டதான ஒரு நிலைக்கு, அடுத்த மாதத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடுவோம். ஹாஜிகளுக்கும் ஐயாமு தஷ்ரீக்கோடு ஹஜ்ஜுடைய அமல்கள் நிறைவடைகிறது. அதே போன்று அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்ய வேண்டும் என்று இந்த நாட்களிலே நாம் பணியப்பட்டிருந்தோம். அதிகமாக நினைவு கூற வேண்டும் என்று ஒரு அமல் கூடுதலாக நாம் செய்ய வேண்டும் என்பது இந்த முதல் 10 நாட்களிலும் ஐயாமு தஷ்ரீக்கிலும் நமக்கு சொல்லப்பட்டது. ஆனால் இந்த மாதத்துக்கான சிறப்பு என்பது இந்த மாதம் முழுவதும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. துல்ஹஜ் என்பதும் புனித மிகுந்த 4 மாதங்களில் ஒரு மாதம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த மாதம் முழுவதும் அந்த சிறப்பு இருக்கிறது. இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது என்பதையும் நிச்சயமாக நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால் நாம் ரமதான் கடந்து விட்ட பிறகு அடுத்த ஷவ்வால் மாதத்தை அடைந்து விட்டோம் என்ற ஒரு மனநிலைக்கு வருவதை போன்று துல்ஹஜ்ஜே நம்மை விட்டு கடந்து விட்டது என்பது பொருள் அல்ல. பெருநாள் தான் கடந்தது. பெருநாளோடு இந்த துல்ஹஜ்ஜுக்கு நாம் இன்னும் இடை கொடுக்கவில்லை. பெருநாளுக்கு பிறகும் 20 நாட்கள் துல்ஹஜ்ஜுடைய நாட்கள் மீதம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த அடிப்படையிலே இந்த மாதம் என்பது முழுக்க சிறப்புக்குரிய மாதம். அந்த அடிப்படையிலே இன்னும் நாம் நம்மளுடைய அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அந்த அமல்கள், இபாதத்துகளை இன்னும் வீரியமாக சிறப்பாக இந்த மாதம் முழுவதும் நாம் செய்வதற்கு நிச்சயமாக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதையும் முதலாவதாக நாம் மறந்துவிடக்கூடாது என்பதை இந்த இடத்திலே நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அடுத்தபடியாக, இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள், அம்சங்கள் இருக்கிறது. அதை ஒவ்வொன்றாக நாம் சரி செய்து இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய தரத்தை நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் கொண்டு வருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கடமை என்பது ஒன்று. அல்லாஹ் நம் மீது விதித்திருக்கக்கூடிய கடமைகளை நாம் நிறைவேற்றுவது, அதை சரி செய்வது, அதில் அல்லாஹ்வுக்கு நாம் கட்டுப்பட வேண்டிய விஷயத்தை நாம் செய்தாக வேண்டும் என்பது நம் மீது விதிக்கப்பட்ட கடமைகள். கடமைகளை தாண்டி இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய சில தரங்கள், சில பண்புகள், இதை நமக்குள்ளே நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நிச்சயமாக நாம் சிறந்த மோமின்களாக, வெற்றியாளர்களுக்குரிய பண்புகளை உள்ளடக்கியவர்களாக நாம் ஆக முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் அறிந்த ஒரு பிரபல்யமான ஒரு அத்தியாயம்
சூரா முஃமினூன் விசுவாசிகள் என்ற ஒரு அத்தியாயத்தில் இறைவன் ஆரம்பத்திலேயே அது அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா துவங்குவான். வெற்றி என்ற ஒரு செய்தி வர்ற மாதிரி இன்னைக்கு நம்ம செய்திகள்ல பார்க்கும் பொழுது ஒரு விளையாட்டு சம்பந்தப்பட்டதோ அல்லது வேற ஏதேனும் ஒரு போட்டிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றி அறிவிக்கப்படும். இந்த கட்சி வெற்றி அடைந்து விட்டது, இந்த அணி வெற்றி பெற்று விட்டது, இவ்வளவு வித்தியாசத்தில் வெற்றி என்பது நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி வெற்றி என்ற ஒரு செய்தியிலேயே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் தான் சூரத்துல் முஃமினூன். மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், இந்த பார்ட்டி அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மூமின்கள் பிலீவர்ஸ் அல்லாஹ்வை விசுவாசித்து வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த வெற்றி கிடைத்து விட்டது என்பது அல்ல, கிடைக்க போகிறது என்ற முன்னறிவிப்பது. வெற்றி அடைந்து விட்டார் என்று சொன்னால் வெற்றி அடைய போகிறார்கள், வெற்றிக்கான வழிகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறார்கள், வெற்றி அடைவதற்கான வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்படுகிறார்கள் என்பது அதனுடைய பொருள். இதையெல்லாம் இப்ப என்ன கொடுக்க போறோமோ, இந்தாங்க சாப்பாடு வந்துருச்சு அப்படின்னா சாப்பாடு நம்ம ஒன்றும் சாப்பிடல, இந்த வந்துருச்சு பிளேட்ல வாங்கிக்கிறீங்க, நீங்க பிளேட்டை கொடுக்கணும், வாங்கணும், எடுக்கணும், இப்படி சாப்பிடணும், அப்பதான் நீங்க சாப்பாடை சாப்பிட்டதாக முடியும். வெற்றி வந்துருச்சுங்கிற அல்லாஹ் தஆலா. அந்த வெற்றி எப்போ நாம அடைவோம்னு சொன்னா இந்த இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதையெல்லாம் நீங்க பேணுனீங்க, இதையெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருவீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட், ஒரு பெரிய பட்டியலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். அதில் முதலாவது அந்த முதல் விஷயத்தில் இன்னும் நம்ம சமுதாயம் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் என்பதை பற்றி மட்டுமே இந்த ஜும்மா வரையில நம்ம பார்க்க போறோம். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தங்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுதான் முதல் குவாலிஃபிகேஷன், வெரி ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். இந்த முதல் பண்பு இருந்தா நான் வெற்றியாளர் என்பதை நான் எனக்குள்ளே நான் சரி பார்த்துக் கொள்ளலாம். இந்த பரீட்சைக்கு போறேன், நான் பாஸ் ஆயிரோட பாஸ் ஆக மாட்டேனா? ஒரு மாணவருக்கு தெரியும், இந்த அளவுக்கு இத்தனை பாடங்களை நம்ம படிச்சிருந்தோம்னா, இத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம படிச்சிருந்தோம்னா நம்ம பாஸ் ஆக முடியுங்கிறது தெரியும். அதை படிக்காதவருக்கு முன்னாடியே தெரியும், நம்ம தேர மாட்டோம், நம்ம பாஸ் ஆக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நான் நாளை மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும். வெற்றினா என்ன? நாளை மறுமையிலே வெற்றி அடைவது, மலக்குல் மௌத் நம்மை எதிர்நோக்கி வரும் பொழுது நம்மளுடைய ரூஹ் லேசாக பிரிவது, அங்கிருந்து நம்மளுடைய வெற்றி ஆரம்பிக்கிறது. ஒரு மனிதனுடைய ரூஹ் அது சித்திரவதைக்கு ஆளாக்கப்படாமல், வேதனைக்கு ஆளாக்கப்படாமல், எதிரிபூன உஜூஹும் அதுவாரும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, முதுகுகளிலும் மூஞ்சிகளிலும் அவர்கள் அடித்து துன்புரித்து வேதனை செய்து ரூஹுகளை பறிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றானே, அந்த நிலைக்கு ஆளாகாம எனது ரூஹ் மென்மையான ரீதியிலே தோல் துருத்தி நிரம்பி இருக்கக்கூடிய தோல் துருத்தி சாய்க்கும் பொழுது அந்த தண்ணீர் எவ்வளவு மென்மையாக அந்த தண்ணீர் வெளியேறுமோ அது போன்ற ரூஹ் வெளியேற வேண்டுமே. இது ஒரு மூமின் அடையக்கூடிய முதல் வெற்றி. கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய நசீபு கிடைப்பது அடுத்த வெற்றி. கபருடைய வாழ்க்கை அவருக்கு கேள்விகள் லேசாக்கப்படுவது அடுத்த வெற்றி. அந்த கபர் விசாலமானதாக ஒளிமயமாக ஆகுவது அடுத்த வெற்றி என்று நாளை மறுமையிலே இறைவன் சன்னிதானத்தில் இருக்கும் பொழுது அவர் அல்லாஹ்வுடைய அர்ஷை பெறுவது அடுத்த வெற்றி என்று பல வெற்றிகளை நாம் சொல்ல முடியும், பட்டியலிட்டுக் கொண்டே சொல்ல முடியும். அதன் இறுதியிலே கேள்வி கணக்கு லேசாக்கப்பட்டு அல்லது கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்தை ஒரு மனிதர் அடைகிறாரே, இன்னும் சொல்ல போனால் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை ஒருவர் அடைகிறாரே, அதுதான் உண்மையான முழுமையான வெற்றி. இந்த சூராவுடைய அடுத்த தொடரிலும் அதை தான் அல்லாஹ் சொல்றான். அல்லதீன யரிஸூனல் ஃபிர்தௌஸ், எந்த பண்புகளுக்கு சொந்தக்காரர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிசுதாரர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஆக அதுல முதல்ல சொல்லக்கூடிய விஷயம், நமக்கு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் வெற்றியில் இது எல்லாத்தையும் நம்ம முன்னிறுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த பட்டியலிட்டோம். தொழுகையில உள்ளச்சம் இருக்கா என்று அல்லாஹ் தஆலா கேக்குறான். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், இதைதான் நாம் பல தடவைகள் நினைவுபடுத்தியது உண்டு. அவர்கள் தொழுவார்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்ல மாட்டான். தொழுகை கடைபிடிப்பார்கள் அவர்கள் வெற்றியாளர் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல மாட்டான். தொழுகை இல்லை என்று சொன்னால் அவரை மூமின் என்றே அங்கீகரிக்க முடியாது என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள் என்று பெருமையாக பேசுவதற்கு அல்ல, அந்த தொழுகையினுடைய தரத்தையே இறைவன் இங்கே பேசி காட்டுகிறான். குஷூவோடு இருப்பார்கள், அல் குஷூ ஃபி ஸலாத், தொழுகையில் பயபக்தியோடு அவர்கள் இருப்பார்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி அடுத்து பல விஷயங்கள் வருது. ஜகாத் கொடுக்கக்கூடியது, விபச்சாரத்தை விட்டு விலகி இருக்கக்கூடியது, மற்ற நிறைய பண்புகள் இறைவன் சொல்லி திரும்ப கடைசியாகவும் ஃபர்ஸ்ட் டச்சும் ஃபைனல் டச்சும் ஒரே டச் அப்படிங்கிற மாதிரி கடைசியா தொழுகை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். வல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் யஹாஃபிஸூன், தங்கள் தொழுகையை அவர்கள் விடாமல் பேணி தொழுவார்கள். ஜும்மா தொழுகையாளிகளாக அவர்கள் இருக்க மாட்டார்கள், நேரம் கிடைத்தால் தொழக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் தொழுகையாளிகள் அல்ல,
தொடர்ந்து பேணி விடாமல் 5 நேர தொழுகை பேணி பாதுகாப்பவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லிட்டு, இப்ப வாங்க, இப்ப தெளிவா எல்லாம் படிச்சிட்டீங்களா, கேட்டுட்டீங்களா, இப்ப கையில வாங்கிக்கிறீங்க என்று அல்லாஹ் கொடுக்கிற மாதிரி நீங்களாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த நசீபை நாம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, இங்கு இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது தொழுகையை விடாம கடைபிடிங்க. விடாம கடைபிடிக்கிறது நீங்க அதுக்காக சடைவாக அது பெரிய நீங்க ஒரு பெரிய இஸ்லாத்துக்கு இறைவனுக்கு பெரிய ஒரு நன்மை செய்து விட்டதாக இல்லாம அப்படி நீங்க செஞ்சிடக்கூடாது. மிக பணிவோடு, பயபக்தியோடு, அடக்கத்தோடு, உள்ளச்சத்தோடு, அந்த உணர்வோடு நீங்கள் தொழ வேண்டும். அந்த பயபக்தியோடு உங்களோட தொழுகை அமைந்திருந்தால் நீங்கள் வெற்றியாளர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒன்று போதுமே. இந்த முதல் பண்பு, முதலாவதாக இறுதியாக என்னிடத்தில் இறைவன் எதிர்பார்த்த இந்த பண்பிடத்தில் நான் குறை செய்யக்கூடியவனாக இருந்தால், வெற்றியாளன் என்ற வாக்குறுதி எனக்கு இல்லையே என்ற அந்த ஒரு நிலைக்கு, அந்த ஒரு என்ன சொல்வது, அந்த ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வுக்கு நிச்சயமாக நாமே வந்துவிட முடியும். அன்பிற்குரியவர்களே, அந்த உள்ளச்சம்ங்கிறதுல என்ன விஷயத்தை ரசூலுல்லாஹ் கத்து தந்தாங்க? என்ன உள்ளச்சம்ங்கிறது என்ன? தொழுகையில நம்ம நிக்கிற கண்ணை மூடி நிக்கிறதா? அப்ப தொழுகையில் உள்ளச்சம் என்பதை பற்றி நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இருந்து, சஹாபா பெருமக்களுடைய தொழுகையில் இருந்து, இது போன்ற நமக்கு மார்க்கத்திற்கான முன்னோடிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதுல என்ன முன்னுதாரணம் காண்பித்தார்கள் என்பதை தான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்னு தய்மிய்யா ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்தின் பின்னணியில ஒரு சட்டத்தை சொல்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்னு தய்மிய்யா ரஹிமஹுல்லாஹை பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர், சட்டக்கலை வல்லுனர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க நுணுக்கமான நிறைய சட்டங்களை எடுத்து சொல்லக்கூடியவர்கள். மாஷா அல்லாஹ், ஷேகுல் இஸ்லாம் என்று அவர்கள் அறியப்படுகிறார்கள், இஸ்லாத்தினுடைய மாமேதை என்பதாக. அவங்க சொல்றாங்க, பாருங்க, சூரா மூமினுல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பண்புகளை, சில அமல்களை சொல்லி இவர்கள் சொர்க்கத்திற்கான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடியவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைய வேண்டும் என்று இறைவன் சொல்லக்கூடியது என்பது நிச்சயமாக யذ்குரு ஃபீ ஹாதில் ஹிஸால், இந்த பண்புகளை எல்லாம் இறைவன் குறிப்பிடுகிறான். இல்லாமா ஹுவ வாஜிபுன், எந்த ஒன்றை கடைபிடிப்பது ஒரு மனிதர் மீது கடமையானதாக இருக்குமோ, வாஜிபானதாக இருக்குமோ, அதை மட்டுமே இறைவன் இந்த ரீதியில், இந்த பாணியிலே குறிப்பிடுவான். ஆக வஇதா கானல் குஷு ஃபீ ஸலா வாஜிபன் வஹுவ முத்ததம்மினுன். ஆக இந்த இடத்திலே தொழுகையில் நாம் இறையச்சத்தோடு பயபக்தியோடு நிற்க வேண்டும் என்பது வாஜிப் என்பதாக இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை இப்னு தய்மிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு சட்ட கருத்தாக, ஃபிக்ஹ்னுடைய ஒரு சட்டமாக எடுத்து சொல்கிறார்கள். தொழுகை என்பது கடமை. தொழுகையில் உள்ளச்சம் இருக்க வேண்டும் என்பது நம்ம கடமையா நினைப்போமா? உள்ளச்சம் என்ன? அல்லாஹ்வை நான் பார்க்கிற மாதிரி தொழுகிறேன், அல்லாஹ் என்ன பார்க்கிற மாதிரி நான் தொழுகிறேன், பயபக்தியோடு ஒரு உணர்வோடு நான் தொழுகிறேன். அந்த பயபக்தி இருக்குல்ல, அந்த பைட்டி, அதுதான் தக்குவா. அந்த உணர்வு இருக்கணுங்கிறது நம்ம இடத்துல பெரும்பாலும் பார்க்க முடியாது. ஏதோ கடமைக்கு தொழுகிற மாதிரி தொழுகிறோம். இப்னு தய்மிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த வசனத்தின் பின்னணியிலே தொழுகையிலே உள்ளச்சம் பெறப்பட வேண்டும் என்பது ஒரு வாஜிபான, ஒரு அவசியமான ஒரு அம்சம். ஏன்னா அல்லாஹ்வுக்கு குவாலிட்டி தான் முக்கியம். வந்தாரா, நின்றாரா, குனிஞ்சாரா, சஜ்தா செஞ்சாரா, தொழுதுட்டாரா. உதாரணத்துக்கு ஒரு சிசிடிவி கேமராவை நம்ம ஆன் பண்ணி பார்க்குற ஒருத்தர் தொழுக வந்தார், தொழுதுட்டு போனாருன்னா அதுல பாக்குறோம், ஆமா நிக்கிறாரு, தக்பீர் கட்டிட்டாரு, ருக்கு சரியா செஞ்சுட்டாரு, சஜ்தா செஞ்சுட்டாரு, சலாம் கொடுத்துட்டாரு, போயிட்டாரு, அவர் தொழுதாரு தான். அவர் தொழுதாரா இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் வருது, அவர் எங்க போனாருன்னு தெரியல, தொழுக போறேன்னு சொல்லிட்டு போனாரு, தொழுதாரா பாருங்கிறாங்க, பாக்குறோம், வந்தாரு, தொழுதார். நம்ம இடத்துல அது தொழுகை. இறைவனிடத்தில் அப்படி வந்து நின்றுட்டா, ருக்கு செஞ்சுட்டா, சஜ்தா செஞ்சுட்டா, அந்த ஆக்டிவிட்டி, அந்த அசைவுகள் அது மட்டும் பெறப்பட்டால் அது ஒரு அமலாக அங்கீகரிக்குமா என்றால் இல்லை. அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வை அல்லாஹ் பார்க்கிறான். எந்த உணர்வோடு வந்து நின்றவரு ஓனர் தொல்லை தாங்க முடியல, ஒரு முஸ்லீம் பாய் கடைக்கு போயிட்டு தொழுவோன்னு விரட்டுறாரு, தொழுதுட்டு வந்து தொலைவோம் என்ற ரீதியில் ஒருத்தர் வந்து நின்று தொழுதுட்டு போனா அல்லாஹ் அந்த தொழுகை தேவையில்லை. நீ யாருக்காக அந்த அமலை செய்தாயோ அவரிடத்துல அந்த நன்மை பெற்றுக்கொள் என்று நாளை மறுமையில சொல்லுவான். மன் யுஸல்லி லியுராஇ பிஹி ஃபகத் அஷ்ரக, எவர் ஒருவர் பிறருக்கு காண்பிப்பதற்காக, பிறருக்காக ஒரு அமலை செய்வாரோ அவர் அந்த அமலினை இணை வைத்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அமலை பொறுத்த மட்டில் அந்த ஆக்டிவிட்டியாக செய்வது என்பது மட்டும் இறைவனுக்கு தேவை அல்ல. அது இருக்கக்கூடிய உணர்வு என்ன, எண்ணம் என்னங்கிறத பாருங்க. இல்லமா கல்லஹு ஹாஸா வபதுகிய பிஹி வஜ்ஹு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. எந்த அமல்களை எக்ஸ்க்ளூசிவ்லி முழுக்க அல்லாஹ்வுக்காக மட்டும் ஒரு
அடியார் செய்வாரோ அதை மட்டுமே அல்லாஹ் ஏத்துக்குவான். இறைவனுடைய திருமுகம் மட்டுமே அதில் நாடப்பட வேண்டும். அது செய்ததனுடைய நோக்கம் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். இதில் இறைவன் மிக மிக ரோஷமானவன், எனக்காக செஞ்சாங்கிறத பார்ப்பான். ஆக அமல் என்பதிலே அந்த உணர்வு மிக முக்கியமானது, எண்ணங்கள் முக்கியமானது, அதில் இருக்கக்கூடிய ஈடுபாடுகள் அது மிக மிக முக்கியமானது. அதை நாம் மேல்மிச்சமாக நாம் நினைக்கிறோம். தொழுதுட்டோம், வந்துட்டோம், நின்றுட்டோம், முடிஞ்சிட்டோம், எந்திரிச்சோம், எல்லாரோட நின்றுட்டு போயிட்டோங்கிறது அல்ல. அதிலே எந்த அளவுக்கு நாம் உள் உணர்வோடு நின்றோம் என்பதை இறைவன் எதிர்பார்க்கிறான். அதை தான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதை தான் மாஷா அல்லாஹ் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை ஒரு உபரியான விஷயமா நீங்க நினைக்காதீங்க, ஒரு முஸ்தஹபான ஒரு காரியமா நினைக்காதீங்க, அது ஒரு வாஜிபான அந்தஸ்தில் இருக்கக்கூடியது என்பதாக சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இது எந்த அளவுக்கு இந்த விஷயத்திலே சமுதாயம் பின்தங்கி இருக்கிறது, அதை நாம் இழந்து விட்டு இருக்கிறோம் என்பதையும் சில சஹாபாக்களுடைய செய்திகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. உதாரணத்துக்கு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அதாவது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சந்திக்கிறாங்க. உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி. உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி அவங்கள போய் சந்திச்சு சொல்றாங்க. அதாவது அபூ தர்தா எனக்கூடிய ஒரு சஹாபியினுடைய செய்தியை சொல்றாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி அவங்களுக்கு ஆச்சரியத்தை தருது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஆச்சரியத்தை தருது. வித்தியாசமா சொல்றாரு. சில நேரத்துல சில பேர் எதையாவது வந்து சொல்லிட்டு போயிருவாங்கல்ல, புதுசா இருக்கு அந்த கருத்து, சரிதானா அலிம்சா, இது சரிதானா உஸ்தாத் அப்படின்னு சொல்லி பொதுவா கேட்டு நம்ம சரி செய்து கொள்வது உண்டு. ஆச்சரியமா இருக்கு, யாருமே சொன்ன மாதிரி இல்லையே என்பது. அதில் சரியானதும் உண்டு. அதில் பெரும்பாலும் இந்த காலத்தை பொறுத்த மட்டில் அது அறிவிக்கப்படாத இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், பலகீனமான செய்திகளும் உண்டு. சரி, இப்படி சரி கண்டு கொள்வது என்பது இது சஹாபாக்கள் இடத்துல, தாபியீன்கள் இடத்துல இருந்த ஒரு நல்ல வழிமுறை. மார்க்கத்தை மார்க்கமாக தெரிந்து நாம் பின்பற்ற வேண்டும் என்பதில் அவர்கள் முழுமூச்சாக இருந்தார்கள். அபூ தர்தா இப்படி சொல்றாரு, இது சரிதானா அப்படின்னு சொல்லி உபாதா பின் சாமித் என்பவர்களும் ஒரு தலை சிறந்த ஒரு கல்விமான் அவங்க இடத்துல போய் கேட்கிறாங்க. அப்போ அதை அவங்க உண்மைப்படுத்துறாங்க. யாரு? உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ தர்தா அவருடைய கூற்று உண்மைதான், நபி அவர்கள் அப்படி சொன்னது உண்மைதான் என்று உண்மைப்படுத்துறாங்க. சதக அபூ தர்தா, அபூ தர்தா உண்மைதான் சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா? என் ஷைத்தான் லஹதீஸக பி அவுல் இல்மன் யுர்ஃபா பி மினன் நாஸ், நீ விரும்பினால் நானும் அந்த ஹதீஸை உனக்கு அறிவிக்கிறேன். யார் சொல்றா? உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அபூ தர்தா சொன்னது உண்மைதான், உனக்கு நான் அந்த ஹதீஸை அறிவிக்கட்டுமா? முதலாக மனிதர்களிடமிருந்து உயர்த்தப்படக்கூடிய அம்சம் கல்வி என்ன தெரியுமா என்று சொல்லி அல் குஷூ, பயபக்தி. இந்த சமுதாயத்துல இந்த சமுதாயம் முதல்ல இழக்கக்கூடிய ஒரு அம்சம், ஒரு பண்பு என்னவென்று சொன்னால் அல் குஷூ. அந்த அல்லாஹ்வை பயந்து பயந்து அல்லாஹ் பார்க்கிற மாதிரி, அல்லாஹ் நம்மள பார்க்கிற மாதிரி, நம்ம அல்லாஹ் பார்க்கிற மாதிரி ஒரு விஷயம் சஹாபாக்கள் வாழ்க்கையில இருந்துச்சுல, அது அடுத்தடுத்து இருந்துச்சா? அது போயிடுச்சு. சஹாபாக்கள் காலத்துல தொழுகை இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கா? இருக்குது. சஹாபாக்கள் காலத்துல இருந்த நோன்பு இன்னைக்கு இருக்கா? இருக்கு. சஹாபாக்கள் இருந்த ஹஜ் உம்ரா இன்னைக்கு இருக்கா? கூடுதலா இருக்கு, அதிகமாக இருக்கு. அமல்களில் குறைபாடுகள் அல்ல. ஆனால் இந்த சமூகம் முதலில் இழக்கக்கூடிய ஒன்றை உனக்கு நானும் அறிவிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு சொல்றாங்க. அல் குஷூ, இறையச்சம் என்பது காணாம போயிருந்த சமுதாயத்துல கொஞ்ச நாள்ல. யூஷிகு அன் ததுகுல மஸ்ஜித ஜமாஅத்தி, ஒரு பெரிய ஜமாஅத் நடக்கக்கூடிய ஒரு பள்ளியில் நீ நுழையலாம், அப்படிப்பட்ட ஒரு காலமும் வரும். அப்படி ஃபலா தராஃபி ரஜுலன் ஹாஷியன், ரவாஹு திர்மிதி, திர்மிதியிலே அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. நீங்க ஒரு பெரிய ஜமாத் நடக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு போவீங்க, ஒரு மனிதர் கூட 100 பேரோ 1000 பேரோ அங்க தொழுகையாளிகளாக இருக்கலாம், அதில் ஒருத்தர் கூட குஷுவோட தொழுதிருக்க மாட்டாங்க. எல்லாம் வந்தாங்க, தொழுதாங்க, நின்றாங்க, குடித்தாங்க, சைதா செஞ்சாங்க, தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு போனாங்க. பயபக்தியோடு அல்லாஹ்வோடு உரையாடி, அல்லாஹ்வோடு அந்த உணர்வோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையும் சஹாபாக்களுடைய தொழுகையும் இருந்தது. அந்த மாதிரி ஒரு தொழுகை ஒருத்தர் கூட அப்படி தொழுவல அப்படிங்கிற நிலைமை கூட ஏற்படுங்கிறத உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்தை ஆதரித்து இப்படி நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்கிறத மாஷா அல்லாஹ் எடுத்து சொல்றாங்க. இதே மாதிரியான ஒரு கருத்தை பிரபலியமான சஹாபாக்கள் ஒருவராகிய ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இந்த பேரை கேள்விப்பட்டிருப்போம். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்னஹு قال أول ما تفقدون من دينكم أول ما تفقدون من دينكم, உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் முதலாவதாக இழப்பது அல் குஷூ, குஷூவை தான். குஷூ என்று சொன்னால் உள்ளச்சம், பயபக்தி, தொழுகையில் இருக்கக்கூடிய அந்த உள்ளச்சம். இது தொழுகையில முக்கியமா சொல்லப்படும், தொழுகை அல்லாத நிலையிலும் இருக்குது. அல்லாஹ் நம்மளை பார்க்கறாங்க அந்த உணர்வு.
அந்த பயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்தது. மாஷா அல்லாஹ் சஹாபாக்கள் இடத்துல எவ்வளவு பார்த்திருக்கிறோம். தவறே செய்யக்கூடாதுங்கிறதுல அவ்வளவு கண்ணு கருத்துமா. ஒரு தவறு நடந்துட்டா துடிச்சு போய் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து நின்று, தஹீர்னி, என்ன சுத்தப்படுத்துங்க, நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன், நான் அழிஞ்சிட்டேன், நான் முனாஃபிக்கா போயிட்டேன் என்றெல்லாம் அவர்கள் சிந்தித்து தங்களுடைய மனவேதனை வெளிப்படுத்தினார்கள். ஏன்னா ஹுஷு, அந்த அல்லாஹ் பார்க்கறாங்க அந்த உணர்வு, உண்மையிலேயே அல்லாஹ் பார்த்துட்டாங்கிற மாதிரி உணர்வு, உண்மையிலேயே இதற்கான தண்டனையை அவங்க கண்கூட பார்த்துட்ட மாதிரியான உணர்வு இப்படி உருவாக்குனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி ஒரு பொற்காலமாக இருந்தது. அடுத்தடுத்த காலங்கள் அப்படிப்பட்ட பொற்காலமா இல்ல, பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம், ஆதாரங்களை மறைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அடுத்தடுத்த ஆட்சியாளர்கள் பின்னால் வந்த மக்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். அப்ப தெளிவா சொல்றாங்க, இதுவும் அதாவது இப்னு அபி ஷைபால இந்த செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கு, ஆதாரபூர்வமான செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்க முதல்ல இழக்கிறது என்பது ஹுஷூவா தான் இருக்கும், அந்த இறையச்சமாகத்தான் இருக்கும். தொழுகையினுடைய முக்கியமான இறையச்சம். வஆகிரு மா தஃகிதுன மின் தீனிக்கும், உங்க மார்க்கத்தில் நீங்க கடைசி இழக்கிறது என்னவா இருக்கும்? அஸ்ஸலா, தொழுகை. தொழுகையினுடைய உள்ளச்சத்தை இந்த சமுதாயம் முதல்ல இழந்துரும். அப்புறம் தொழுகை இருக்கும், தெலுங்கு மட்டும் இருக்கும், கடமையான அந்த தொழுகை மட்டும் இருக்கும். அந்த தொழுகையும் கடைசி காலகட்டத்துல உயர்த்தப்பற்றும். அதுக்கப்புறம் ஈமானும் இருக்காது, தொழுகையும் இருக்காது, இறை நிராகரிப்பாளர்கள் அந்த உலகம் நிறைந்து உலக அழிவு என்பது ஏற்படும் என்பதையெல்லாம் வேறு சில ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். இதை தெளிவா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆக இலக்க ஆரம்பித்து விட்டது என்பது ஒரு யதார்த்தம். இந்த சமுதாயம் சஹாபாக்களுக்கு பிறகு, அந்த காலகட்டத்துக்கு பிறகு தொழுகையில் இருக்கக்கூடிய உள்ளச்சத்தை இலக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால இன்னைக்கு யாருமே உள்ளச்சத்தோட தொழுகலைங்கிறது இல்ல. இப்படிப்பட்ட நிலைமையும் வரும். ஒரு பள்ளிவாசல்ல ஒருத்தர் கூட உள்ளச்சத்தோட தொழுகலைங்கிற நிலைமையும் வரும். அது உண்மைதான். அதே மாதிரி இறையச்சம் உள்ளவர்கள், கல்விமான்கள், தொழுகை புரிந்தவர்கள், பயபக்தியோடு வாழ வேண்டும் நினைக்கக்கூடிய நல்ல மக்களும் அல்லாஹ்வால் நாடிய சிறந்த நல்லடியார்கள் இருக்கத்தான் செய்வார்கள். நாம் அவர்களில் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல நம்மளுடைய இயக்கமாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம அந்த காலத்துக்கு வந்துட்டோம், ஏன் தொழுகை அப்படித்தான் இருக்கும் நிலைமைக்கு வரக்கூடாது. ஆக எல்லா காலகட்டத்திலும் இறைவனால் ஒருங்கிணைக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த காலத்தில், அந்த பொற்காலத்தில் எல்லாரிடத்திலும் பெரும்பாலும் இறையச்சம் என்பது, ஹுஷு என்பது பெறப்பட்டது. இன்று ஒரு சிலரிடத்தில் மட்டுமே அது பெறப்படக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஒரு சிலராக நாம் இருக்க வேண்டுமே, அந்த ஒரு சிலர் தான் சொர்க்கத்தை கொண்டு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொண்டு சூரத்துல் முஃமினூன் எனக்கூடிய அத்தியாயத்திலே அவர்கள் வாக்களிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது இந்த இடத்திலே நாம் மறந்துவிடக் கூடாது. ஆக பல்வேறு செய்திகளிலே சஹாபாக்களோட அறிவிப்புகளை பார்க்க முடியுது. ஹுஷு இந்த சமுதாயம் இழந்துருங்கிறத ஒரு எச்சரிக்கையாக அதை அவங்க உணர்ந்திருக்கிறாங்க சஹாபாக்கள் அவர்கள். இதை செய்திகளாக எடுத்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்குது இந்த ஹுஷு, இந்த ஹுஷுவே போயிடும். கடமையாக ஒரு கடமைக்கு தொழக்கூடிய நிலைமைக்கு கூட இந்த சமுதாயம் மாறப்போகுதுன்னு சொன்னாங்க. அப்ப அது ஆச்சரியமானதா இருந்துச்சு. அப்படியா, அப்படிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்துச்சு. இன்னைக்கு யதார்த்தத்துல நம்ம பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு ஹுஷுவை நாம் பார்க்க முடியல. மற்ற ரீதியில கூட பாருங்களேன், அதாவது மாஷா அல்லாஹ் நம்ம பல்வேறுபட்டவர்கள் இருப்போம். அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவர்கள், எதிலுமே ஹலால் ஹராமை பேணாதவங்க, மார்க்கமாவது என்னவாவது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க நம்மள இருக்கலாம். மார்க்கமாக நம்ம செய்யணும், அல்லாஹ்வுக்காக செய்யணும், ஒன்னையும் பார்த்து செய்யணும், எல்லாத்துலயுமே நம்ம ஹலால பேணணும் என்ற ஒரு அக்கறை உள்ளவங்க இருப்போம். இப்படி அக்கறை உள்ளவங்களை எடுத்துக்கோமே, நம்மில் இருக்கக்கூடிய மார்க்கத்தை புரிந்து செய்யணும், சொர்க்கத்துக்காக வாழணும், பாவம் செஞ்சிடக்கூடாது, எந்த ஹராம்லையும் நுழைஞ்சிடக்கூடாது, பிள்ளைகளை தரிபியத்தை வளர்த்து எடுக்கணும், நாமளும் ஒழுக்கமா இருக்கணும், இப்படின்னு இருக்கக்கூடியவங்க மாஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே மார்க்கவாதிகள். நம்ம அப்படி நம்புறோம், நம்ம மார்க்கவாதிகள், மார்க்கத்தோடு வாழ நினைக்கிறோம். நம்மளுடைய தொழுகையில இந்த ஹுஷூ இருக்காங்கிறது மட்டும் இப்ப யோசிச்சு பாருங்க. இப்படி பேசக்கூடியவங்க கூட தொழுகையில ஹுஷூ இருக்கா? தொழுகணும்னு நிப்பாங்க, தொழுகையை உசுருன்னு நிப்பாங்க. எங்க போனாலும் எத்தனை மணிக்கு பாங்க, 1 மணிக்கா, இங்க 1:15 1:30 நான் தொழுவேன், நான் ஜமாத்துல தான் தொழுவேன், வீட்டுல தொழ மாட்டேங்கிறதுல கவனமா இருப்போம். ஆனா அந்த தொழுகையில தக்பீர் கட்டல சலா கொடுக்கறதுக்கு நான் பயபக்தியும் நிக்கணுங்கிற ஒரு உணர்வு இருக்கானே இல்ல. ஓ அப்படிலாம் நிக்கணும்னு நம்ம கேட்கலாம். ஓ அதெல்லாம் ரொம்ப முக்கியமானதா? தொழுவது தானே முக்கியம். கவன சிதைவுலாம் வரதான் செய்யும், ஏதோ யோசனை வரதான் செய்யும். நான் தொழுதுட்டேனே அப்படிங்கிற, ஜமாத்தை முடிச்சிட்டேனே, எனக்கு 4 ரக்காத்து கிடைச்சிருச்சு, இல்ல குறைஞ்சது இந்த 1 ரக்காத்து கிடைச்சிருச்சு, இது மட்டுமே நம்ம இலக்கு. தொழுகை விட்டுறக்கூடாதுங்கிற பட்சத்தில் இருப்போம், அல்லது ஜமாத்தை விட்டுறக்கூடாதுங்கிற சிலர் இலக்கா வச்சிருப்போம், அல்லது அந்த வக்துக்குள்ள விட்டுறக்கூடாதுங்கிற சிலர் இலக்கா வச்சிருப்போம், அல்லது 1 ரக்காத்தாவது நம்ம இமாமோட தொழுதுங்கிற சிலர் இலக்கா வச்சிருப்போம், இல்ல அவ்வளவு தக்பீர்லயும் தொழுவுங்க சிலர் இலக்கா வச்சிருப்போம், இல்ல முன்சரத்து தொழுங்க சிலர் இலக்கா வச்சிருப்போம். இவங்க இலக்குகளில் வேறுபடக்கூடிய நாம் உள்ளச்சத்தோடு நான் தொழுவேன். இன்றைய என்னுடைய ஜும்மா தொழுகையை நான் உணர்வோடு நான் தொழுவேன். என்னோட அசர் தொழுகையை நான் உள்ளச்சத்தோடு, இது ஒரு முக்கியமான அம்சமா இருந்துச்சு. முதல் பட்டியலாக அல்லாஹ் மூமின்ல சொல்றானே, இந்த உணர்வுல இருக்கா சொல்லுங்க? பிராக்டிகலான ஒரு உண்மைங்க. இது நம்மளுடைய சிந்தனையில இருக்கா? ஒவ்வொரு நாள் மக்ரிப் இஷா ஃபஜ்ர் இது நம்ம சிந்தனைக்கு வந்துச்சா? வரலல. அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்ன உண்மை. இந்த உம்மத்திலிருந்து முதலாக தூக்கப்படுவது அது ஹுஷூ.
குஷு போயிடுச்சு. முன் சுன்னத்திற்கு பின் சுன்னத்திற்கு நஃபில் எத்தனை தொழுகணும், தஹஜ்ஜுத் எத்தனை தொழுகணும், அலிம்சா துஹாத்துக்கு எத்தனை தொழுகணும், எவ்வளவு ஆர்வங்கள். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லாரோட எண்ணத்துக்கு கூடிய தருவான். இவ்வளவு ஆர்வங்கள் இருக்கே. தொழுகையில உள்ளச்சத்தோடு தொழுவதை பத்தி யார் இன்னைக்கு யோசிக்கிறோம்? யார் அதை பத்தி கேள்வி கேட்கிறோம்? யார் அதை பத்தி அக்கறைப்படுறோம்? இதுதான் ரசூலுடைய வாக்குறுதி. இந்த உம்மத்து அது முதல்ல இழந்துருவாங்க. எல்லாரும் இழந்துட்டாங்களா? இல்ல, எல்லாரும் விளக்கல. அதுல கவனம் உள்ளவங்க இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். பயபக்தியானவர்கள், இஹ்லாஸான ஆலிம்கள், இஹ்லாஸான முஅல்லிம்கள், உஸ்தாத்மார்கள், உலமாக்கள் அதுல ரொம்ப கவனம் செலுத்துறவங்க இருக்கிறாங்க. கவனத்தோடு தொழணும். ஒரு 2 ரக்காத் தொழுதாலும் உள்ளுணர்வோடு தொழணும் அப்படிங்கிற உலமாக்களும் சரி, பாமரர்களும் சரி, அந்த உணர்வை கொண்டவர்கள், அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள். அதெல்லாம் நாடிய ஒரு சிலருக்கு அந்த நசீப் அல்லத்துல தர்றான். உண்மையிலேயே அது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கான ஒரு அடையாளம். அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா ரசூல் அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவான ஒரு ஹதீஸ், 26,998 ஹதீஸ். முஸ்னத் அஹ்மதுல அவ்வளவு ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் மாஷா அல்லாஹ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 26,998 ஹதீஸ பதிவாயிருக்கு. மாஷா அல்லாஹ். அதே அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் என்று ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார். மன் தவத்தா, எவர் ஒருவர் உது செய்வாரோ, ஃபஹ்ஸன உதுஅஹு, அழகாக உது செய்வார். எல்லாத்துலயுமே குவாலிட்டி. நீங்க நல்லா பாருங்க, மார்க்கத்துல சொல்லப்படக்கூடிய விஷயத்துல இந்த ஏனோ தானங்கிறது எல்லாம் கிடையாது, செஞ்சுட்டேங்கிறது கிடையாது. நீ எப்படி செஞ்ச, எந்த தரத்துல செஞ்ச, உது செய்தாரோ, இந்த மாதிரி நிறைய ஹதீஸ். அழகாக செய்தாரோ, அது என்ன அழகாக செய்யறது? அழகா செய்யறதுன்னா கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு அழகா செய்யறேங்கிற அந்த ஒரு விளம்பரமா? அழகான முறையில பிஸ்மில்லா சொல்லி உது செய்யணுங்கிற எண்ணத்தோட அந்த எண்ணத்தை சிந்தனையில கொண்டு வந்து நபிஸல்லாஹு கட்டு தந்தபடி முதல்ல கையை கழுவி பல்லு விலக்கி அதுல மிஸ்வாக் செய்வது நபிஸல்லாஹு அதிகமா வலியுறுத்தி இருக்கிறாங்க. எல்லா வக்துக்கும் செய்ய முடியலன்னா ஒரு சில வக்துக்காவது மிஸ்வாக் செய்து அல்லது விரலை வைத்து நல்லா எல்லா பற்களிலும் கை படுற மாதிரி ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு 2 இது பண்ணிட்டு இல்லாம நல்லா கை நிரம்ப தண்ணி எடுத்து வாய் கொப்பளிச்சு நாசிக்கு தண்ணீர் செலுத்தி 3 தடவைகள் பொறுமையாக செய்து முகம் முழுக்க நல்லா கழுவி முழங்கை வைக்கும் வலதுகை இடதுகை 3 முறைகள் கழுவி தலைமுடி முழுக்க மசாஜ் செய்து காதை நம்ம மசாஜ் செய்து காலை நல்லா கழுவி இதுதான் முழுமையாக அழகாவோடு செய்யுது. இதுல நிறைய பேர் நிறைய விஷயத்துல போட்டு விட்டுருவாங்க. ஏனோதானமாக எல்லா நேரத்திலயுமே அப்படி அர்ஜென்ட்டா வாழ்ந்துட முடியுமா? எங்க எல்லா வக்துமே அர்ஜென்ட்னா அப்ப என்னதான் வாழ்க்கை? நம்ம வாழ்க்கை முழுமையா செய்யறது எனக்கு நேரம், ஒது செய்யறதுக்கு முழுமையா செய்யறது நேரம், அழகா ஒது செய்யுங்கிறாங்க. ஏதோ ஒரு நேரத்துல ஒரு சூழ்நிலை படப்படன்னு செஞ்சுட்டு போலாம். என்னுடைய 365 நாளுடைய 5 வக்துக்கு நான் படப்படம் தான் செய்வேன். அப்படி என்னத்தை நான் போய் பிடிக்க போறேன்? இப்படி வேகமா போய் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பிடிக்க முடியாதுங்கிறான். எல்லாம் நீ நிதானமான நடத்துல வர சொல்றான். அப்ப அதை நம்ம உணரணும். ஏன் நம்ம இந்த இடத்துல மட்டும் ஒரு பெரிய எதிரையும் காட்டாத தீவிரத்தை பார்க்க ஒது செய்யும் போது முஸ்லீம் கிட்ட பார்க்கலாம். அவ்வளோ எமர்ஜென்சியில் இருக்காரு அவரு. மத்த எல்லாத்தையும் சர்வசாதாரணமா செஞ்சிருவாங்க. ஒரு டீ கடைக்கு போனோம்னா 1/2 மணி நேரம் போறது தெரியாது. ஒதுன்னா மட்டும் நம்மளால என்ன ஆயிரும்? சீரியஸ் ஆயிரும். 10 செகண்ட்ல வந்தமா கழுவுனமா ஓடணுமா அப்படிங்கிறது சில நேரங்களில் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே நாம் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய கடமைகள் நிதானமாக செய்வதை இறைவன் நம்ம இடத்துல வலியுறுத்திக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா வலியுறுத்தி இருக்கிறான். அழகாக ஒது செய்வாரோ. அடுத்ததாக சும்மா காம, பிறகு அவர் தொழுகிறார். ரகாயத்தைன் அவ் அர்பைன், ஒரு 2, ஏன்னா எப்பவுமே தொழுவது கூடும். ஒரு 2 ரக்காயத் தொழுகிறாரு அல்லது ஒரு 4 ரக்காயத் தொழுகிறாரு. சரிங்களா? அப்போ 2 ரக்காயத்தா 4 ரக்காயத்தாங்கிறது ராவிக்கு அதில் சந்தேகம் வந்து விட்டதுங்கிறதை சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காயத்தை சொன்னாங்களா 4 ரக்காயத்தை சொன்னாங்களாங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்கு. குறைந்தபட்சம் 2 ரக்காயத் என்பதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம், தவறில்லை. யுஸிரு ஃபீஹிமா அஸ்ஸிக்ரு வல் குஷூஅ, ரசூலுல்லாஹ் திரும்ப வர்றாங்க, அந்த தொழுகையுடைய தரத்துக்கு வந்துறாங்க. ஒதுவுடைய தரத்தை சொல்லிட்டு யுஹ்சினு ஃபீஹிமா, ஃபீஹிமான அந்த 2 ரக்காயத்திலே அவர் திக்ரை அழகுபடுத்தினார். திக்ரை அழகுபடுத்தினார் என்ன? அழகான கிராத்துல திக்ரை கத்தி ஓதுறது இல்ல, சொல்லி தரப்பட்ட அந்த திக்ரைகளை அவர் சொன்னார். தக்பீர் கட்டினது ரசூல் என்ன துஆக்கள் கட்டு தந்தாங்க, என்னென்னலாம் ருக்குல ஓதி இருக்கிறாங்க, என்னென்னலாம் சைஸில் ஓதி இருக்கிறாங்க. நம்ம எப்பவுமே சொல்றது 30 வருஷம் ஆனாலும் 40 வருஷம் ஆனாலும் அல்லாஹ் ஹயாத்தை தந்து 80-90 வருஷம் ஆனாலும் என் சுப்ஹான ரப்பில் அதீமையும் என் சுப்ஹான ரப்பில் அலாவையும் நான் தாண்ட மாட்டேன் என்பது அழகிய ரீதியில் அல்லாஹ்வை புகழ்வதாக ஆகாது.
எல்லாத்துலயுமே நம்ம முன்னேறி செல்கிறோம். ஆனா தொழுகையினுடைய இருக்கிற 8 வயசுல படிச்சது 80 வயசானாலும் அந்த சுப்ஹான ரப்பில் அஸீமையும் சுப்ஹான ரப்பில் அலாவையும் தாண்ட மாட்டோம்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் எப்படிலாம் அல்லாஹ்வை புகழ்ந்திருக்கிறாங்க. சுப்ஹான ரப்பில் அஸீமை தாண்டி பல சந்தர்ப்பங்கள் நம்ம ஜும்மாவிலும் இதை நினைவுபடுத்தி இது என்னைக்குமே நம்ம ஞாபகத்தில் வைக்கிறோம். பல வார்த்தையில ரசூலுல்லாஹ் ருக்குல அல்லாஹ்வை புகழ்ந்திருக்காங்க. சுப்ஹான ரப்பில் அஸீம் என்பதும் உண்டு, சுப்ஹான ரப்பில் அஸீம் வபிஹம்திஹி என்பதும் உண்டு, சுபூஹுன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ் என்பதும் உண்டு, சுப்ஹானல் ஜபரூத் வல் மலக்கூத் வல் கிப்ரியாஹி வல் அஸ்மா என்பதும் உண்டு, சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திக அல்லாஹ் மக்ஃபில் என்பதும் உண்டு, அல்லாஹும்ம லக ரகஅது வ பிக ஆமன்து வ லக அஸ்லம்து ஹஷா லக சம்இ வ பஸரி வ முஹி வ ஆذنி வ அஸபி வ மஸ்தகல்ல பிஹி கதமி என்று பல துஆக்கள் ஹிஸ்னுல் முஸ்லிம் போன்ற ஆதாரபூர்வமான அந்த துஆ நூல்கள் நம்ம இத பார்க்கலாம். மாஷாஅல்லாஹ். ஏன்னா ஒரு சில முக்கியமானது குறிப்பிட்டு இதை தாண்டி ரொம்ப நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குல இருக்கும்போது நஃபில் தொழுகைகள்ல இரவு தொழுகைகள்ல மணிக்கணக்கில் ருக்குல இருப்பாங்களே என்ன செய்வாங்க? மாத்தி மாத்தி அல்லாஹ் புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வை அழகாக புகழ்வது. அப்போ வளமையா ஓதக்கூடிய அந்த ஒரு 2 சூறாவை வல் அஸ்ரி இன்னா அஸைனா குல்ஹல் காஃபின் குல்ஹல்லாஹது குல்ஹுபிரபில் ஃபலக் குல்ஹுபின் நாஸ் போது இந்த 3 ஜோடி எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அப்படிங்கறது மட்டும் போதுமாக்கி கொள்ளாம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு ஒரு வரி அடுத்த நாளைக்கு அடுத்த வரி என்று நாம் ஆரம்பித்தால் வதுஹாவை தாண்டி வஷம்சி வல்லைலி தத்சமாயி என்று நாம் போய்கொண்டே இருக்கலாம். இப்படி அதெல்லாம் மனப்பாடம் செஞ்ச ஒரு 3 வசனங்கள் 5 வசனங்கள் நான் புதுசா அல்லாஹ்வுக்காக மனப்பாடம் செஞ்ச அல்லாஹ்வுடைய வேதத்துல இருந்து 30 ஜுஸ் மனப்பாடம் செய்த ஒரு ஹாஃபிஸ் ஆகாட்டியாலும் சின்ன சின்ன சூறாக்கள் இருந்து நான் அடுத்து நான் மனப்பாடம் செய்யறேன் இந்த உணர்வுகளை காமிச்சு இப்படி எல்லாம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி ஒருத்தர் தொழுகையில ஒரு குவாலிட்டியை உருவாக்கி வளமையான 2 தொழுகைகள் இல்லாம அதுல வார்த்தைகளை எல்லாம் அதிகப்படுத்தி இறைவனை திருப்திப்படுத்த வண்ணமாக இப்படி யுஹ்சினு ஃபீஹிம் அஸ்ஸிக்ரா அல்லாஹ்வை zikr அப்படினு சொன்னா அல்லாஹ்வை நினைவுறுதல் தொழுகையே zikr தான். வாகிமி ஸலாத லிذிக்ரி என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். தொழுகையே அல்லாஹ்வுடைய நினைவூட்டி தான். தொழுகையினுடைய அனைத்து அம்சங்களையும் ரொம்ப ஒரு தரமா ஒரு முக்கியத்துவம் கொடுத்து குவாலிட்டி இம்ப்ரூவைஸ் பண்ணி அப்படி தொழுது ஒரு ஹுஷூஅ வார்த்தை ரீதியாக செய்வது என்பது zikr, உள்ளம் ரீதியான விஷயம் என்பது ஹுஷு. இந்த 50% அந்த 50% எவ்வளவு தெளிவா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. உன்னுடைய வார்த்தையிலிருந்து வேர்பலாக வெளிப்படக்கூடிய விஷயங்களும் அது அழகானதா இருக்கணும். வளமையாக என்னமோ வந்தது போனதுன்னு இருக்க கூடாது. அதிலும் நீங்கள் மேம்படுத்த வேண்டும். அதை தாண்டி உங்களுடைய உள்ளுணர்வு கவனம் இல்லாம இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கவனத்தோட இறைச்சத்தோட தொழுதுட்டு சும்மஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்புறம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. ஒரு மனுஷன் எந்த தவறு செஞ்சாலும் 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிச்சிடறான். அந்த தொழுகையுடைய குவாலிட்டி என்னங்க? அந்த தொழுகையுடைய தரம் என்ன? இந்த மாதிரி zikரையும் குஷுவையும் அவர் அழகுபடுத்தி தனது தொழுகையை அவர் மேம்படுத்தி அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் இந்த மாதிரி நான் பாவம் செஞ்சிட்டேன்னு அவர் அல்லாஹ்ட்ட மட்டும் கையேந்தட்டுமே அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. இது ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் ஆதாரபூர்வமான ஹதீஸினுடைய அந்த செய்திகளிலே இடம்பெற செய்கிறார்கள். மாஷா அல்லாஹ். இங்க நமக்கு கற்றுத்தரப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அமல செஞ்சுட்டேன்னு சொல்லாதீங்க. அமல செஞ்சுட்டேங்கிறது பெருசா நினைக்காதீங்க. அதில் இருக்கக்கூடிய தரத்தை நீங்கள் பாருங்கள். தொழுகையில் இறைவன் எதிர்பார்க்கக்கூடியது அந்த உள் உணர்வு, உள்ளச்சம், பயபக்தி அப்படிங்கிறது தான் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கப்படக்கூடிய முதல் அம்சம். அதுல நம்ம மிக கவனக்குறைவாக இருக்கோங்கிறத மறந்துடவே கூடாது. இதுல ஒரு கவனக்குறைவு ஏற்படுவதை எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனமா இருந்தாங்கிறதுக்கும் பிரபல்யமான ஒரு சம்பவம் தான். நம்ம கேள்விப்பட்ட சம்பவம் தான். ஒரு படிப்பினைக்காக திரும்ப நினைப்படுத்துறேன். நபி அவர்கள் தொழுதுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆடையை அபூ ஜஹம் ரலியல்லாஹு அன்ஹு அன்பளிப்பாக கொடுத்திருந்தாங்க. அந்த அழகான ஆடையில பல விதமான டெக்கரேஷன்ஸ்லாம் இருந்தது. நிறங்கள், நல்ல விதமான சில வேலைப்பாடுகள் எல்லாம் அந்த ஆடையில் இருந்தது. அதை அணிந்து கொண்டு தொழுது கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிச்ச உடனே அந்த ஆடை என்ன செய்றாங்க? அது ஒரு மேல் ஆடை. அந்த ஆடையை கழட்டிட்டு இதுஹபு பி ஹமிஸதி ஹாதி இலா அபூ ஜஹம், இதை கொண்டு போய் அபூ ஜஹம்ட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னாங்க. அபூ ஜஹம் தான் அதை கொடுக்குறாங்க. என்ன செய்றாங்க? இதை கொண்டு போய் நீங்க அபூ ஜஹம்ட்ட ஒப்படைச்சிருங்க. ஃபைன்னஹா அல்ஹத்னி ஆனிஃபன் அன் ஸலாத்தி, ஒரு நிமிஷம் தொழுகையில என்ன கவனத்தை செலுத்திடுச்சு அப்படின்னாங்க. ஒரே வார்த்தை, ஒரு நொடி. ஆனிஃப் என்று சொன்னால் வைல், ஒரு நேரம் அப்படின்னு அர்த்தம். ஒரு கணம் என்ன தொழுகை விட்டு இந்த ஆடை திசை திருப்பிடுச்சு, முசீபத் இது என்ற ரீதியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடை என்ன செஞ்சாங்க? கிளட்டி இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு
வேலைப்பாடுகள் உள்ள ஒரு ஆடை நம்மள தொழுகையில கவனத்தை திசை பெறுனா இது வேணாம் என்ற ரீதியில கொண்டு போய் கொடுத்துட்டு எளிமையான ஆடை அவர்கிட்ட வாங்கிட்டு வாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பிச்சாங்க. இந்த செய்தி நம்ம கேள்விப்பட்டு போயிது. என்ன அப்படின்னா நம்மளோட தொழுகையினுடைய கவனத்தை திசை திருப்பறதா ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா, நம்மளுடைய ஆடையா இருக்கலாம், நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொருட்களா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சிந்தனையா இருக்கலாம், எதன் மூலமா என் தொழுகையில கவனம் பாதிக்குமோ அதை நான் கொண்டு வரக்கூடாது, அது என் சிந்தனைக்கு வரக்கூடாது, அது என் பார்வைக்கு வரக்கூடாது என்ற ரீதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு முனைப்பாக இருந்தாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த அளவுக்கான ஒரு முன்னுதாரணத்தை காண்பித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில சஹாபாக்கள் எப்படிப்பட்ட பாடங்கள் எடுத்துக்கொண்டார் என்பதற்கு இறுதியான ஒரு செய்தி. இறுதியாக ஒரு சிறிய ஒரு செய்தியோட நம்ம இன்ஷாஅல்லாஹ் இப்ப நிறைவுபடுத்துறோம். ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு சஹாபியை பற்றியான ஒரு செய்தி அறிவிக்கப்படுது. அப்துல்லா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரு அன்சாரி தோழர் யுஸல்லி ஃபி ஹாஜில்லா அவருடைய ஒரு தோட்டத்துல தொழுதுட்டு இருந்தார். அந்த அன்சாரி தோழர் அவருடைய தோட்டத்துல தொழுதுட்டு இருக்கும்போது ஃபி ஸமானி ஸமர் அதாவது பழங்கள் எல்லாம் அறுவடை காலகட்டத்திலே பூத்து குலுங்கக்கூடிய அந்த காலகட்டத்துல தொழுதுட்டு இருந்தார். ஸம ரஜா இலா ஸலாத்திஹி ஃபனஸர இலைஹா அந்த தொழுதுட்டு இருக்கும்போது அவருடைய பார்வை அந்த பழங்கள் மீது பட்டது. கேள்விப்பட்டிருக்கலாம். அப்போ பட்டது ஃபஅஜபஹு அப்போ அவர் வியப்பில் ஆழ்த்தி விட்டது. தொழுகையிலிருந்து கவனம் அப்படியே அவருக்கு பழங்கள் மீது பட்டுருச்சு. எவ்வளவு அழகாக பேரிச்ச மரங்கள் எல்லாம் இப்படி பேரிச்ச கனிகள் எல்லாம் பூத்து குலுங்குகிறது என்று அவர்களுக்கு கவனம் அதன் மீது சிதறி விட்டது. சும்மா ரஜா இலா ஸலாத்தி அதுக்கப்புறம் தான் தொழுதுட்டு இருக்கோம் அப்படிங்கிற கவனத்துக்கு வந்து தொழுகையில திரும்புறாங்க. ஃபைதா ஹுவ லா யத்ரி கம் ஸல்லா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டு எத்தனை ரக்காத் தொழுதோம் அப்படிங்கிற ஒரு கவனக்குறைவு ஏற்பட்டுருச்சு. நமக்கு அவ்வப்போது ஏற்படுறது இவங்க வாழ்க்கையில எந்த ஒரு சந்தர்ப்பத்துல இவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. எத்தனை ரக்காத் தொழுதுன்னு மறந்துட்டோமே அப்படின்ட்டு ஒரு நிலைமை ஏற்பட்டதுமே என்ன செஞ்சாங்க? ஃபகால தொழுது முடிச்சிட்டு சொன்னாங்களாம், லக்கத் அஸாபத்னி ஃபீ மாலி ஹாதா ஃபித்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போன்று இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா என்று அல்லாஹ் சொல்லிருக்காங்க. உங்களுடைய செல்வங்கள், உங்கள் குழந்தை செல்வங்கள் எல்லாமே ஒரு ஃபித்னா, ஒரு சோதனை. அல்லாஹ்வின் சிந்தனையை விட்டு உங்களை திசை திருப்பிட கூடாது என்று அல்லாஹ் பல இடத்துல சொல்றான். சூரா முனாஃபிகூன்ல சொல்லும்போது லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வல அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் உங்கள் செல்வங்களோ உங்கள் குழந்தை செல்வங்களோ அல்லாஹ்வின் சிந்தனையை விட்டு திசை திருப்பிட வேணாம். அப்படி திசை திருப்பிட்டு அவங்க நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் எச்சரிச்சிருக்கிறான். இதெல்லாம் உள்வாங்கினவங்க சஹாபாக்கள். என்னுடைய செல்வம், என்னுடைய தோட்டம், அதனுடைய காட்சிகள் தொழுகையில எத்தனை தொழுதுங்கிற அளவுக்கு மார்க் அடிச்சிருச்சுன்னா எவ்வளவு பெரிய ஒரு சோதனையா ஒரு ஃபித்னாவா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவா இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்து அவங்க சொன்னாங்களா, ஹுவ சதகத்துன் இது சதகா முடிஞ்சு போச்சு, கொடுத்துட்டேன். என்னுடைய இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில எழுதி கொடுக்கிறேன், வச்சுக்கங்க. வஜஅல்ஹு ஃபி சுபிலில் கைர் நன்மையான காரியங்கள்ல யாருக்கு எப்படி நீங்க இதை செலவு செய்யணுமோ எப்படி கொடுக்கணுமோ அது உங்க பொறுப்பு என்று சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வந்து அந்த தோட்டத்தை அவர்கள் அர்ப்பணித்தார்கள். ஒரு நொடியில் நடந்த ஒரு சம்பவத்துல அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவு ஏற்படுத்தினாங்க. மாஷா அல்லாஹ் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏலம் விட்டு அதை அவர்கள் விற்றார்கள். ஃபபாஹு உஸ்மான் பி 50000 50000க்கு மாஷா அல்லாஹ் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை அவர்கள் விற்பனை செய்து அந்த 50000 அவர்கள் பெற்று அதை ஏழை எளிய மக்களுக்காக அதை அவர்கள் அர்ப்பணம் செய்தார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியுது. மாலிக்கிலே இந்த செய்தி ஆதரவுபூர்வமான செய்தியாக பதிவாயிருக்கு. மாஷா அல்லாஹ் இதுவெல்லாம் ஒரு சிறந்த முன் உதாரணங்கள். தொழுகையினுடைய கவனத்தை சிதறடிச்சதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தனக்கு அன்பளிப்பு செய்யப்பட்ட அந்த ஆடை எடுத்து கொடுத்ததும் தான் தோட்டத்தையே அர்ப்பணிப்பு செய்ததெல்லாம் புனிதர்கள். இதுதான் அந்த குஷு இருந்துச்சு. இந்த குஷு இப்படியே இருக்குமா கியாமத் வரைக்கும்? இருக்காது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சஹாபாக்கள் அந்த குஷு இருந்தது, குஷு லேசா பறிப்போம். நம்ம காலத்துல இப்படி வந்துருச்சா, என்னிடம் இருந்து இது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சஹாபாக்கள் பயந்துட்டாங்க. அதனால இதனாலதான் எனக்கு போனச்சுல அப்படியே நல்லோட பாதையில அர்ப்பணிச்சிடுறேன் என்ற ஒரு முடிவுக்கு கூட சஹாபாக்கள் வந்திருக்காங்கன்னா அதுல இருந்த சீரியஸ்னஸ், அந்த குஷு அப்படிங்கிறவங்க சாதாரணமா பார்க்கல. தொழுதோமே அது பெரிய விஷயம், தொழுதுட்டு அவங்க 2 ரக்க சைதா சேவை செஞ்சுட்டாங்கன்னா அதுல எந்த குறையும் இல்ல, அது நிறைவேறும். அந்த ஃபிக்ஹ் மட்டும் அவங்க பார்த்தாங்களா? இல்ல, தரம் என்ன என்ற ஒரு கவலை தான் அவர்களிடத்தில் இருந்தது. ஆனா அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோங்கிறது நிச்சயமாக ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தை அறிவிக்கப்படும். இதா காம ஃபி ஸலா அவங்க தொழுகையில் நின்றா கன்னஹு வஜத் அவர்கள் அப்படியே வேற அவர்கள் அப்படி பலகையை போட்டு நிற்பார்கள். கன்னஹு ஹஷபத்து மன்சூபா ஊன்றப்பட்ட நடப்பட்ட பலகை மாதிரி நிற்பாங்க. ஏன் அப்படின்னா தொழுகையில நிக்கிறோங்கிற அந்த சீரியஸ்னஸ், ஆடுறது அசைறது, தொழுகிறாரா இல்லையா, மனுஷன் என்ன செய்யறாருன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய அந்த வெளி தோற்றமும் அந்த தொழுகை விஷயத்துல கம்பீரமானதாக, அது உள்ளட்சமானதாக இருந்தது. உள் ரீதியிலான அந்த உணர்வும் அது முழுக்க முழுக்க இறை சிந்தனையோடு
இருந்தது. அதை தான் இறைவன் பாராட்டுகிறான். இந்த பண்போடு தொழுதவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய தகுதியோடு அவர்கள் வாழ்ந்தார்கள், மரணித்தார்கள். இன்றும் அந்த குர்ஆன் நம்மிடத்தில் இருக்கிறது, அதே அந்த வாக்குறுதி நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த பண்புகளை மட்டுமே நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அந்த உள்ள உணர்வு வரணும், ஒரு பயபக்தி வரணும், அந்த எண்ணமாவது வரணும், அந்த கவலையாவது வரணும். தொழுகிறேன், உணர்வே இல்லாம தொழுகிறேனே அப்படிங்கிற கவலையாவது வரணும். நான் தொழுகிறதே பெருசு அப்படிங்கிற நிலையில நாம் இருந்துடக்கூடாது. முயற்சி செய்யணும். 4 ரக்காயத்திலும் முடியாட்டிலும் கூட எவ்வளவு முடியுமோ எல்லா வக்த தொழுகையில எல்லா ரக்காயத்திலும் நம்ம அந்த கவனத்தை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. அந்த ஷைத்தான் நம்ம இடத்துல தொழுகையில கவனத்தை சிதறடிச்சுக்கிட்டே இருப்பான். அது வரும்போதெல்லாம் கவனம் சிதறும் போதெல்லாம் நான் நின்றுட்டு இருக்கேன், அல்லாஹ்க்கா நிக்கிறேன், அல்லாஹ் முன்னாடி நிக்கிறேன், அல்லாஹ் முன்னாடி கூட இருக்கிறேன். அதனாலதான் ஓதுறத உணர்ந்து ஓதுங்கன்னு சொல்றோம். ஓதக்கூடிய வார்த்தைகளுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு சொல்லும்போது இந்த வார்த்தையில நான் அல்லாஹ் புகழ்றேன், இந்த துஆவை அல்லாஹ்ட்ட நான் கேட்டுட்டு இருக்கிறேன், யாரெல்லாம் நான் மன்னிச்சிருன்னு கூட இருக்கக்கூடிய எத்தனையோ துஆக்கள் நம்ம அத்தியாயத்துக்கு பிறகு ஓதுறோம். கபர் வேதனை விட்டு பாதுகாப்பு தரக்கூடிய துஆ ஓதுறோம். ஆனா கபரை நினைச்சா ஓதுறோம். என்னத்தை கடையை நினைச்சிட்டு வீட்டை நினைச்சிட்டு உலகத்தை நினைச்சிட்டு ஓதுனா என்னை கபர் வேதனையை விட்டு பாதுகாத்துருவாங்க வாயில வருது, சிந்தனையில் என்னமோ இருக்கு. இது என்ன அர்த்தமே இல்லாத செயலாச்சு. இதுதான் நம்மிடமிருந்து வெளியாகக்கூடிய நம்ம இடத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம். இது சஹாபாக்கள் காலத்துல இல்ல. அந்த உணர்வோடு பலகையை மாறி நின்றாங்கன்னா அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க, எல்லாம் முன்னாடி நிக்கிறோம் அப்படிங்கிற உணர்வுக்கு அவங்க வந்துட்டாங்கிறதா இதுல இருந்து நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. ஆக தொழுகையை நாம் வாழ்க்கையில் கடைபிடிப்போம். அந்த தொழுகையில உள்ளட்சம் பயபக்தி நம்ம இன்ஷா அல்லாஹ் கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்விடத்தில் நமக்கான எல்லா வாக்குறுதியும் கிடைக்கும். அப்படி ஒரு 2 ரக்காத் தொழுது நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அந்த ரீதியில நம்மளுடைய அனைத்து தொழுகையும் உள்ளட்ச தொழுகையாக இறைச்சி தொழுகையாக நாம் தொழுது நம்முடைய அனைத்து தேவைகளும் இறைவிடத்தில் பெற்று அடையக்கூடிய சிறந்த நற்பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கொஞ்ச நேரம் இங்கே உட்காருங்க சகோதரர்களே, நிற்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العلي الجبار يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وجل وأتم وأهم وأقوى وأكبر. وأقيموا الصلاة.